வணக்கம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய சவால்கள் வரும்போது ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருந்தா எப்படி இருக்கும்? ராமேஸ்வரத்துல ஸ்ரீராமர் நமக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்காரு. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த நீங்க ஆரம்பிக்க போறீங்க. அது ஒரு முக்கியமான எக்ஸாமா இருக்கலாம், இல்ல ஒரு புது பிசினஸா கூட இருக்கலாம். மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயமும், இன்னொரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும், இல்லையா? இப்போ ஸ்ரீராமர் இருந்த நிலையை யோசிச்சு பாருங்க. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் கடல், தாண்டவே முடியாத ஒரு பெரிய சமுத்திரம். அத தாண்டி இலங்கைக்கு பாலம் கட்டணும். யோசிச்சு பாருங்க, நம்மளோட பிரச்சனைகளை விட இது எவ்ளோ பெரியதுன்னு. ஆனா அவர் இந்த சவாலை எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறதுல தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்கு. அந்த பெரிய வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமர் ராமேஸ்வரத்துல நிக்கறாரு. அவரே ஒரு தெய்வம், நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆனா அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவர் செஞ்சாரு. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லாம் வல்ல ஒரு தெய்வம் எதுக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணணும்? இதுலதான் நமக்கான முதல் பாடம் ஒளிஞ்சிருக்கு. ராமர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் நம்மளோட உண்மையான பலம் பணிவிலிருந்து தான் வருமா. இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு பப்ளிக் எக்ஸாம் உதாரணத்தை எடுத்துக்கலாமே. வருஷம் பூரா நல்லா படிச்சிருப்பீங்க, உங்க மேல உங்களுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனாலும் எக்ஸாம் ஹால்க்கு போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம்ல. எதுக்கு? அந்த ஆசிர்வாதம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது மாதிரி தான் இதுவும். ராமர் நினைச்சிருந்தா, நானே கடவுள், எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு ஈகோவோட அந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. தன்னோட ஈகோவ, அந்த நாங்கிற அகங்காரத்தை ஓரங்கட்டி வச்சாரு. இதுலதான் நமக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான பாடம் இருக்கு. அதுக்கு பதிலா அவர் பணிவை தேர்ந்தெடுத்தாரு. ஒரு உயர்ந்த சக்திய மனசார ஏத்துக்கிட்டு, இறைவா நீதான் எனக்கு துணையா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனையோட அந்த பெரிய வேலைய ஆரம்பிச்சாரு. சரி, ராமர் பிரார்த்தனை பண்ணாருன்னு சொன்னோம். எப்படி பண்ணாரு? வெறும் பணிவு மட்டும் போதுமா? இல்ல, அவர் தன்னோட பக்தியை எப்படி வெளிப்படுத்தினாருங்கிறதுலயும் நமக்கு ஒரு பாடா இருக்கு. பூஜை பண்றதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. ஆனா காஷியிலிருந்து லிங்கம் கொண்டு வரப்போன அனுமன் இன்னும் வரல. இந்த நேரத்துல ராமர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஐயோ, சிலை இல்லையேன்னு பூஜையை நிறுத்தல. அங்கேயே அந்த கடற்கரையில இருந்த மணல தன் கையாலேயே எடுத்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குனாரு. நாம இன்னைக்கு ராமேஸ்வரத்துல கும்பிடுற ராமநாத சுவாமி அதுதான். ஒரு பாட்டி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. கடவுளை கும்பிட தங்கம் வைரம்லாம் தேவையில்லப்பா, ஒரு பிடி மணலும் முழு மனசோடு பக்தியும் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ராமர் செஞ்சதும் அதானே. சரி, போர் முடிஞ்சது, வெற்றி கிடைச்சாச்சு, கதை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. போர் ஜெயிச்சதுக்கப்புறம் ராமர் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் அவரோட ஞானத்தோட முழு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுது. இங்க பாருங்க, ராமர் ஒரு முழு சர்க்கிள கம்ப்ளீட் பண்றாரு. அதாவது கஷ்டத்துல உதவி கேட்கும்போது மட்டும் பிரார்த்தனை பண்ணல, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நன்றி சொல்றதுக்காக அதே இடத்துக்கு வராரு. நம்மள பல பேர் அப்படிதானே, கஷ்டம் வந்தா மட்டும்தான் சாமி ஞாபகம் வரும். ஆனா காரியம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்ல மறந்துடுவோம். ஆனா ராமர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறாரு? ஆரம்பிக்கும் போது நன்றி சொல்லு, முடிக்கும் போதும் நன்றி சொல்லு. ஓகே, இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த பவர்ஃபுல்லான பாடங்களை நம்ம லைஃப்க்கு பயன்படுத்துற மாதிரி சிம்பிளான, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவா மாத்தலாமா? ஆக விஷயமே இதுதான். அந்த ராமேஸ்வரம் ஃபார்முலா அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் தான். பணிவு, அப்புறம் நன்றி. இது ரெண்டும் இருந்தா உண்மையான அர்த்தமுள்ள வெற்றி நிச்சயம். இந்த காலத்தால் அழியாத பாடத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்போ நீங்க ஒரு விஷயத்த நன்றியோட ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான டேக்அவே.